ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ட்ரை ரோஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான பொட்டேட்டோ. இந்த பொட்டேட்டோ வச்சு எப்படி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸ்: பொட்டேட்டோ பாயில் பண்ணி இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபைனாக சாப் பண்ண ஜிஞ்சர், கறி லீஃப், க்ரீன் சில்லி, கார்லிக் எல்லாமே ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். ஆனியன், நான் ஒரே ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ரெட் சில்லி பவுடர், சால்ட், டர்மரிக் பவுடர். இது வதக்கிறதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ். இப்போ இதுக்கு நம்ம ஒரு மசாலா பவுடர் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்க்கலாம். கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், மிளகா 3, தனியா 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரையாக ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த மசாலா தான் இந்த ட்ரை ரோஸ்டோட டேஸ்ட் மேக்கர். இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். முதல்ல மசாலா வறுக்கணும். நம்ம கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் லேசாக வறுபடணும். இப்போது உளுந்து ஆட் பண்ணலாம். அந்த கடலைப்பருப்பு அதோட குக்கிங் டைமில் பாதி வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம உளுத்தம்பருப்பு போடணும். ஏன்னா இது ஒவ்வொன்றும் வந்துட்டு வறுபடுறதுக்கு ஒவ்வொரு டைம் எடுக்கும் உங்களுக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இன்க்ரீடியன்ஸ் இதில் ஆட் பண்ணிட்டு வரணும். இப்போ இந்த உளுந்து கடலைப்பருப்பு இது ரெண்டும் சேர்ந்து வதங்கினதுக்கப்புறமா வறுத்ததுக்கப்புறமா நம்ம அதில் தனியா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்ல கலர் மாதிரி வாசனை நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் தனியாவும் மிளகாவும் ஆட் பண்ணுறோம். பாருங்க, நம்ம மசாலா எல்லாமே நல்ல கலர் மாதிரி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இதில் மிளகு சீரகம் ஆட் பண்ணுறோம். நீங்கள் இந்த மசாலாவை பொடிச்சு கூட ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுருங்க, ஏர்டைட் கண்டெய்னரில். எப்போல்லாம் நீங்கள் செய்கிறீங்களோ அப்போ எவ்ரி டைம் இந்த மாதிரி வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது எடுத்து நீங்கள் வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னாக்கா உருளைக்கிழங்கு பண்ணும்போது இதை லாஸ்ட்டாக ஆட் பண்ணி இறக்கிடலாம். இப்போ இது முடிஞ்சிருச்சு. நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுட்டு அரைச்சிடுறேன். நான் இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம பச்சை மிளகாவும் கார்லிக்கும் ஆட் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் குக் ஆன உடனே இப்போ நம்ம இதில் ஆனியன் ஆட் பண்ணிடலாம். இப்போது இது கொஞ்சம் வதக்கணும். இப்போ நம்ம கருவேப்பிலையும் இஞ்சியும் போடணும். நம்ம எல்லாமே நல்ல ஃபைனாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அந்த இருக்கிறதே தெரியக்கூடாது அந்த பொட்டேட்டோவில். ஆனால் இதோட ஃப்ளேவர் அதில் இறங்கி இருக்கணும். அதுதான் இந்த ரோஸ்டோட ஹைலைட்டே உங்களுக்கு. யூஸ்வலாக எல்லாரும் வெறும் உருளைக்கிழங்கு வேக வச்சு அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு வறுப்பாங்க. இது அதுலேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. இப்போ நம்ம இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மசாலாலையும் மிளகும் காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கணும். மஞ்சத்தூள், சால்ட். நம்ம வறுத்து பொடிச்ச மசாலாவை லாஸ்ட்டாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் உருளைக்கிழங்கை போட்டு அப்படியே நம்ம ரோஸ்ட் பண்ணிகிட்டே வரணும். இப்போ நம்ம இதில் பாயில் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பொட்டேட்டோ ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் தட்டு போட்டு மூடி குக் பண்ணணும். இது லோ ஃப்ளேமில் வச்சு. இப்போ நான் இது ஒரு லிட் போட்டு கவர் பண்ணிடுறேன். கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் வெரி ஆஃபன் நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணி கிளறிட்டே வரணும். இது மாதிரி வா எவ்வளோ நல்லா இருக்கு. அப்பப்போ கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கிளறிட்டே இருங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே நல்லா குக் ஆகும் உங்களுக்கு. உருளைக்கிழங்குல அந்த உப்பு, காரம் எல்லாமே இறங்கி இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் இது குக் ஆகட்டும். வா, நல்ல ரோஸ்ட் ஆயிருக்கு. பியூட்டிஃபுல் டெக்ஸ்சர். இப்போ நம்ம இதில்
வறுத்து பொடிச்சு வச்சிருக்கிற பவுடர், மசாலா பவுடர் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த பவுடர் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஏர்டைட் கண்டெய்னரில். எப்போ வேணுமோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணுறோம். இதுதான் இந்த ரோஸ்டோட டேஸ்ட் மேக்கர். உங்களுக்கு நல்ல உருளைக்கிழங்கு கடிக்கும் போது அப்படியே க்ரன்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு இது. இதில் பூண்டு, வெங்காயம், இப்போ பாருங்கள் நம்ம போட்ட பூண்டு வெங்காயம்லாம் எதுவுமே இதில் தெரியல, ஆனால் அதோட ஃப்ளேவர் உங்களுக்கு இதில் இறங்கி இருக்கும். ஸோ இதுதான் இந்த ரோஸ்டோட ஹைலைட். ஒரு 2 minutes மட்டும் இது குக் பண்ணிவிட்டு சர்விங் பவுலில் மாற்றிடலாம். இதில் நான் இப்போது ஜஸ்ட் இங்கே பாருங்கள், ரொம்ப கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் தான் நான் இதில் ஆட் பண்ணுறேன் லெமன் ஜூஸ். இது ஆப்ஷனல், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த புளிப்பு பிடிக்காது, ஒரு சிலருக்கு பிடிக்கும். பட் இது போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அது ஆப்ஷனல். இப்போ சர்விங் பவுலில் மாற்றிடலாம். நம்மளுடைய பொட்டேட்டோ ட்ரை ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது. இது வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.